பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் ஆவியான தேவனுக்கும் மகிமையும் துதியும் புகழும் என்றென்றும் உண்டாவதாக. ஆராதனை நாளாகின்று உலகமெங்கும் எண்ண முடியாத கோடி கோடியான பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளும் பிதாவின் சமூகத்தை தேடி ஆராதிக்கும் நாள் இந்த நாள். உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவினுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு கிறிஸ்துவனுடைய உடலையும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தையும் திருவிருந்தாய் உட்கொள்ளும் நாள் இந்த நாள். தேவனுடைய சமூகம் உங்களை நம்மையும் நிரப்பி அளவில்லாத நன்மைகளால் ஆவியானுடைய முத்திரையை பெறும் நாள் இந்த நாள். தேவனுடைய இரக்கம் உங்கள் மேல் இறங்குவதாக. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் சொல்கிறது: தினந்தோறும் தேவ ஆலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். பரிசுத்த ஆவியால் அப்போஸ்தலர்கள் நிரப்பப்பட்டு உலகமெங்கும் எல்லா தேசத்திற்கும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா மதத்தார் மத்தியிலும் எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் உன் இனத்தாரும் இரட்சிப்பை அடைவீர்கள், நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என அந்த மாபெரும் அன்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலர்களை அபிஷேகித்தார். ஆவியானவர் அப்போஸ்தலர்களை எப்படி பயன்படுத்தினாராம்? தினந்தோறும். ஆகவே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வந்தவர்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் 2 மணி நேரம் சபையை திறந்து பாட்டு பாடி ஜெபம் செய்து பல சத்தங்களை போட வைத்து வினோதமான தரிசனங்களை சொல்லிவிட்டு போய்விடுவதல்ல. சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிப்பது, ஜனங்களை பாவத்தை கண்டித்து உணர்த்துவது, ஆவியின் ஏவுதலால் ஆசீர்வாதத்தால் அவர்களை நிரப்புவது, சுகபலத்தால் அவர்களை நிரப்புவது, புது அபிஷேகத்தால் அவர்களை பலப்படுத்துவது, அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் ஆவியால் புதுப்பிப்பது, ஜெயம் பெறும் வாழ்க்கை வாழ வைப்பது. ஆகவே அப்போஸ்தலர்களை ஆவியானவர் தினந்தோறும் வீடுகளிலும் பிரசங்கிக்க வைத்திருக்கிறார், ஆலயங்களிலும் பிரசங்கிக்க வைத்திருக்கிறார். ஆரம்பகால திருச்சபையின் வெற்றிக்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். அவர்கள் ஆலயத்திலும் போதித்தார்கள், வீடுகளிலும் போதித்தார்கள். ஒரு ஆலயம் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்பது போல ஒவ்வொரு விசுவாசிகள் வீடுகளும் கூட மணவாட்டி வீடுகளாய் மாற வேண்டும். ஒரு ஆலயம் ஒழுங்கும் கிரமமாக இருப்பது போல கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்க்கை கூட ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும். ஒரு ஆலயத்துக்கு புற இனத்தார் அநேக பேர் வருவதில்லை. ஆனால் நம்முடைய வீடுகளுக்கு ஜாதி மத இன பேதமின்றி எல்லாரும் வருவார்கள். அங்கே நாம் ஆண்டவர் நாமத்தில் ஒரு குணமாக்க ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, ஜெப ஆராதனை, அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆராதனை நடத்தும்போது பலதரப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்கள். இப்படித்தான் விசுவாச சந்ததி உலகமெங்கும் பரவ முடியும். அன்பானவர்களே, இந்தியா சுதந்திரமுள்ள நாடு. ஆனால் இந்தியாவில் கிறிஸ்தவ விசுவாசிகள் 100க்கு 4 பேராம். ஆனால் சீனாவில் கம்யூனிஸ்ட் நாடு, அங்கே சுதந்திரம் இல்லை. அங்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் ஏறக்குறைய 25 கோடி பேர் இருக்கிறார்களாம். காரணம் என்ன தெரியுமா? வீடுகள் தோறும் அங்கு ஆராதனை நடைபெறுகிறது. அக்கம் பக்கத்து வீட்டார் அந்த வீடுகளுக்கு வருகிறார்கள், அற்புதம் பெறுகிறார்கள், விடுவிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், பிசாசு பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே அன்பானவர்களே, ஊழியக்காரர்கள் சபையில் மாத்திரமல்ல, வீடுகள் தோறும் போய் பிரசங்கிக்க வேண்டும், தெருக்கள் தோறும் போய் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், வியாதிகளை துரத்த வேண்டும், சாபங்களை விளக்க வேண்டும். இப்படிப்பட்ட அபிஷேகத்தால் இனி வரப்போகிற நாட்களில் இந்தியாவில் 140 கோடி மக்களும் மெய்யான தேவனாம் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும் என்றால் எப்படி அறிவது? வீடுகளெல்லாம் நற்செய்தி ஆராதனை நடக்கும் வீடுகளாய் மாற வேண்டும். வீடுகளெல்லாம் தேவனுடைய குட்டி குட்டி சபைகளாய் மாற வேண்டும். அதை தான் பரிசுத்த ஆவியானவர் இனி வரப்போகிற நாட்களில் இந்தியாவில் செய்ய போகிறார். நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? தேவனே,
நாங்கள் அநேக ஆண்டுகளாக நம்முடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அது வீடுகளுக்குள் வரவே இல்லை. குடும்பங்களெல்லாம் இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பங்களிலும் கூட கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், பெரியோர், அக்கம் பக்கத்தார் என்று எல்லோரும் தேவனே, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே தேவன், அவரின் சமூகத்தை தேடுவோம் என்று வந்து அற்புதங்களை காண்கிற வீடுகளாய் வீட்டை மாற்றும். உம்முடைய சபையான வீட்டில் புதுபலன் அடைந்து நாங்கள் வாழும் வீட்டில் இயேசுவே நீ ராஜாவாய் வந்து அந்த வீடுகளெல்லாம் நற்செய்தி வீடுகளாய் மாற்றும். ஆத்தும் ஆதாயம் செய்ய எங்களையும் ஆண்டவரை முத்திரை போடும். ஒப்பு கொடுப்போமா? செயல்படுவோமா? ஜெபிப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அபிஷேகம் பெற்ற அப்போஸ்தலர்கள் தினந்தோறும் தேவாலயத்தில் போய் போதித்தார்கள், வீடுகளிலே போய் போதித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த இறுதி கால உலகமெங்கும் சபைகளிலும் வர வேண்டும். வெறும் சபைகள் மாத்திரமல்ல, வீடுகளும் சுவிசேஷம் அறிவிக்கிற இடங்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட தரிசனத்தினால் எங்கள் எல்லோரையும் நிரப்புங்க. கோடி கோடியான ஜனங்கள் நீரே மெய்யான தேவன் என்பதை அறியும்படி செய்ய தேவனே ஒவ்வொரு வீடுகளையும் தேவன் ஆயத்தமாக்குவீராக, ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.